யுத்த வீரராய் மாற்றினார். நம்பினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அந்த தேசத்தை போய் பார்த்தோம், மகா நல்ல தேசம், தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இரண்டாவது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எத்தனை பெரிய மேன்மை! அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மோடு இருந்தார் அல்ல, இருக்கிறார். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரெண்டு வார்த்தை வருகிறது. இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் பயந்தார்கள். பயத்தினாலதான் நாங்கள் செத்திருக்கலாமே, அங்கே இருந்திருக்கலாமே, அங்கே வாழ்ந்திருக்கலாமே. பயத்தின் வார்த்தைகள் எல்லாம் தோல்வியின் வார்த்தைகள். ஆனால் இங்கே வெற்றியின் வார்த்தைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் உங்களை என்னையும் கர்த்தர் யோசுவாவின் நீங்கள் ஒரு யோசுவாவின் சந்ததி. பயந்தவர்களுக்கு விடுதலை ஆக்குவது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய நன்மைகளை எடுத்து சொல்வது, சத்துருவின் காரியங்களை விடுவித்து கொண்டு வருவது. எனவே மோசேயின் காலத்திலே மென்டலி ஸ்லேவ், யோசுவாவின் காலத்திலே they became soldiers, யுத்த வீரர்கள். வசனத்தை நன்றாய் படிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் சுற்றி பார்த்தார்கள், தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். பயந்தல்ல, தைரியத்தோடு, நடுக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய வெற்றியோடு கூட அவர்தான் சொன்னார்கள், தேவன் தேசத்தை கொடுப்பார். பாருங்க, எத்தனை பாசிட்டிவ். கொடுப்பார், நல்ல தேசம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்படுவதில்லை. இதுதான் யோசுவாவின் சந்ததிக்கும் மோசேயின் சந்ததிக்குள்ள வித்தியாசம். இன்னொரு சந்ததியை நான் சொல்ல நம்புகிறேன். அதாவது அவருடைய வாழ்க்கையில மோசேயின் காலத்துல தொடர்ந்து பாடுகள், தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து மன அழுத்தங்கள், எப்படி சொன்னா புரியும், ஒரிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் யோசுவாவின் காலத்துல அன்பார்களே, அவர்கள் விசுவாசம், முன்னேற்றம். நாங்கள் சுற்றி பார்த்தோம், தே ஃபார்வர்ட். மோசேயின் காலத்திலே அன்பார்களே, மன அழுத்தம். ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம், இருந்திருக்கலாமே. பின்மாற்றத்தின் ஆவி. யோசுவாவின் காலத்திலே முன் செல்லும் ஆவி. இன்று சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து விழுந்தார்கள், இவர்களோ தேசத்தை சுதந்திரித்தார்கள். மோசேயின் காலத்திலே வனாந்திரத்திலே மடிந்து விழுந்தார்கள், ஆனால் இவர்களோ தேசத்தை சுதந்திரித்தார்கள். அவளோடு கூட சேர்ந்த மேகம் விலகிற்று, ஆனால் இவரோடு கூட அந்த மேகம் கடந்து வந்தது. முடிவாக சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றவில்லை. எபிரேயர் 3:12 அந்த வார்த்தையை படிக்கிறேன். எபிரேயர் 3:16